வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓம் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஓம் நம்மளோட ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் டீலோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மம்பூட்டி, சாய் பல்லவி, அப்புறம் ஸ்ரீலீலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம சாய் அபேக்கர் மியூசிக் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓம் அப்படின்னு சொல்லி டைட்டில் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதிரம் ரத்த மரம்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படம் ஒரு பார்ட் 1ஆன ஒரு படம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் மேபி பார்ட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டீசரோட ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தோட கதைக்களம் கர்நாடகாவில் நடக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக அங்கே உள்ள ஜனங்க அந்த மரத்தை வெட்டுற மாதிரியும், குறிப்பாக சிவனோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் அதிகமாக வைக்க போகிறதா தெரியுது. குறிப்பாக அந்த சிவனோட அந்த கோவிலை அவங்க அந்த பேக் ஃப்ரேம்லாம் காமிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எல்லோரும் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலையானேன்னு சொல்லிட்டு அந்த சிவனை தான் வழிபடுற மாதிரி இருக்குது. இங்கே அந்த போர்ட்ரேட் பண்ணுற ஆள் நம்மளை தனுஷை தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால இந்த படத்தில் நம்ம தனுஷ் அவர்களுக்கு சிவன் பக்தியாவோ இல்லாட்டி சிவனோட அந்த ஊர் அந்த அடைக்கலமாக வடிவத்தை இந்த படத்தோட கதைக்களத்தில் அடக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பொருட்செலவில் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி எடுத்திருக்காங்க. இந்த படம் அவரோட முந்தைய படமான அமரன் அளவுக்கு இந்த படம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த படம் ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவர் ரங்குன்னு ஒரு படமும் எடுத்திருந்தார். அந்த படமும் அவருக்கு ஒரு வேறு லெவல் பேரை வாங்கி கொடுத்தது. இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஜானரில் ஒரு வேறு லெவல் படமாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக தனுஷோட கெரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ஃப்ரேமு அதே மாதிரி அவங்களோட டோன்லாம் பார்க்கல நைட்டில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் அதிகமாக இருக்க போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. தனுஷ், மம்பூட்டின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி சாய் பல்லவின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களோட கேரக்டர் எப்பயுமே ஒரு வேறு லெவல் கேரக்டராக இருந்தால் தான் அவங்க ஒத்துக்கவே செய்வாங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் எப்படி போகுதுன்னு தெரியல. ஸ்ரீலீலாவும் அதே மாதிரி ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் அவங்களுக்கான வெயிட்டேஜ் வேறு லெவலில் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வேறு லெவலில் மேசிவான ஹிட் அமைய போகிறதா தெரியுது. இந்த படம் 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேறு லெவல் ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லலாம். குறிப்பாக பூஜா ஹாலிடேஸை இவங்க பிளான் பண்ணி ஒரு வேறு லெவல் வீக்கெண்டை இவங்க பிளான் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவங்களுக்கு வேறு லெவலில் ஓட போகுது. கண்டிப்பாக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீச்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம தனுஷோட லுக்கும் அதே மாதிரி அப்பியரன்ஸும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஈகராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.